ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நிறைய பேர் மேனுவலில் வச்சு தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நிறையா இடத்துல கலர் பாப்அப்ஸ் ஆகிருக்கும். அதாவது பிரைட்னஸ் லெவலில் ஒரு இடத்துல கூட இருக்கும், இல்லை சம்திங் ரெட்டோ இல்லைனா ஏதோ ஒரு கலரோ ஓவர் பாப்அப் ஆகிருக்கும். அந்த கலரை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு நார்மல் இமேஜ், அது கிளாரிட்டியான இமேஜை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இது பேசிக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ இன் ஃபோட்டோஷாப். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஜஸ்ட் 2 கிளிக்கில் நம்ம பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது உங்கள் ரெடி டு டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் இருக்க எல்லோ கலர் ஓவர் பாப்அப் ஆகிருக்கு. அது எப்படி நம்ம நார்மல் ஃபோட்டோவாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் இந்த இமேஜில் கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் மேலே ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு காமிக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் ஆட்டோ லெவலில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுமோ அதை அந்த அல்காரிதம் பண்ணிடும். ஆனால் அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இப்போ அதை அன்டூ பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு 4 அல்காரிதம்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு அல்காரிதமும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதில் ஃபைன் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரிஜினல் இமேஜ் அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது முன்னாடி பாப்பப் ஆன இமேஜ், இது நம்ம கரெக்ட் பண்ண இமேஜ். ஜஸ்ட் 1 கிளிக் தான் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் இமேஜை திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம். இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓவர் வாஷ் அவுட் ஆகிருக்கும் கலர்ஸ் எல்லாம். க்ரீன் கலர் பாப்பப் ஆகிருக்கும். இது ஜஸ்ட் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு சேம் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைன் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் பாப்பப் ஆகாமல் எப்படி நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டியில் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். இது ஓகே கொடுத்துருங்க. தென் இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டியூனிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் அதே ஆப்ஷன்ஸ் போய்க்கோங்க. அதில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயர் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த க்ரீன் கலர் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இதோட சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுறேன். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸியான இமேஜ் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஈஸியாக ஒரு இமேஜை எடிட் பண்ண முடியும். வாஸ்ட் அவுட் ஆன இமேஜ் கரெக்ட் பண்ண முடியும். இல்லை எனக்கு இந்த ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதே தான். திரும்ப போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோங்க. லைட்டாக பிரைட்னஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் லைட்டாக. ஓகே, அவ்வளோதான். இதான் இந்த இமேஜ். அதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஃபோட்டோகிராஃபியில் நிறையா மேனுவல் மோடில் நீங்கள் வச்சு எடுக்கும்போது கலர்ஸ் பாப்பப் ஆகிரும், கலர் உடஞ்சிரும், நிறைய இடத்துல கலர்ஸ் ஓவர் சேச்சுரேஷன் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிள் ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் இந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷனில். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இன்னும் நிறையா நான் போடுவேன். உங்களுக்கு இதே மாதிரி என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.